அவரோட வண்டியை நிறுத்திட்டு அவசர அவசரமாக அந்த துணிக்கடைக்குள்ளே போனார் முருகேசன். வாங்கண்ணாச்சி, என்ன வேணும் என்று அந்த கடைக்காரர் கேட்க, நான் காலைல வந்தேனே அந்த ஏஞ்சல் ட்ரெஸ் கேட்டு. ஆமாம்மா, வாங்க வாங்க, அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். டக்குன்னு உங்களை பார்க்கவும் பிடிபடலை. பாப்பா, அந்த 28ஆம் நம்பரு ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடு என்று அந்த கடைக்காரர் சொல்ல, ஒரு பெண் அட்டைப்பட்டியில் இருந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து காட்டினாள். சரி, பேக் பண்ணிடுங்க. அண்ணாச்சி, எவ்வளோ சொன்னீங்க காலையில் என்று கூறியபடி சட்டை பையை தடவினார் முருகேசன். 1100 தான். கொஞ்சம் குறைச்சி போடுங்க, 950 போட்டுக்கலாமா? இங்கே பாருங்க அண்ணாச்சி, இது வழக்கமாக 1300க்கு விற்போம். டிஸ்கவுண்ட்லாம் போக நான் சொல்கிறது. இப்போ கடைசியாக முடிய போகுது, அடுத்த செட்டு வரப்போகுது, அதான் 200 குறைச்சி போட்டிருக்கேன். அப்படியா, சரி சரி கொடுங்க அண்ணாச்சி என்று ரூபாயை நீட்டினார் முருகேசன். அப்போது பேக் செய்யும் பெண்ணை கவனித்தார். அண்ணாச்சி, இந்த ரீத்து, விங்ஸு, இந்த ஸ்டிக்ஸு எல்லாத்தையும் கவரில் வச்சு பேக் பண்ண முடியாது, தனியாக வச்சுக்கோங்க என்று கொடுத்தால் அந்த பெண். ஒரு கட்டப்பையை எடுத்து அதுக்குள்ளே வச்சார் கடைக்காரர். ஓ, இதுதான் அந்த தேவதைகளோட ரெக்கையா என்று கேட்டபடி அதை எடுத்து பார்த்தாரு முருகேசன். ஆமாம், அங்கே முன்னாடி பார்த்தீங்களா, இதே மாதிரி அதுவும் ரெக்கை தான், ஆனால் லைட் எரியும். இது நூலை வச்சு பண்ணது, அது மெல்லிசான நரம்பு வச்சு பண்ணியிருப்பாங்க இந்த லைட்டெல்லாம் வச்சு டிசைன் பண்ணுறதுக்காக என்று அந்த கடைக்காரர் சொல்ல, அங்கு திரும்பி பார்த்தார் முருகேசன். அதிலிருந்து வந்த வண்ண வண்ண ஒளிகள் அவரை கவர்ந்தது. அதையும் நிலாவுக்காக வாங்கி கொடுக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் உருவானது. நல்லா தான் இருக்குது. எவ்வளோ அது? 300 தான். வாங்கிக்கிறீங்களா என்று கேட்டார் அந்த கடைக்காரர். அது மட்டும் 300? ஆமாம், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பாருங்கள். பாப்பா, அதை எடுத்துவாம்மா. இருங்க 300லாம் சரிப்பட்டு வராது. சரி, இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு 200 குறைச்சிக்கோங்க, அதில் ஒரு 100 குறைச்சிக்கோங்க, மொத்தம் 1200 கொடுங்க, அவ்வளோதானே என்று அந்த கடைக்காரர் சொல்ல சில வினாடிகள் யோசித்தார் முருகேசன். அப்புறம் அதையும் வாங்கிக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புனார். அவரோட டிவிஎஸ் 50ல் போய்கிட்டு இருந்தார். கரெக்டாக தன்னோட தெருவுக்குள்ளே நுழைவதுக்காக ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். 2 பக்கமும் பார்த்துட்டு எதுவுமே வரலை அப்படின்னு உறுதி பண்ணிவிட்டு ரோட்டை கிராஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்போ பலமான சத்தத்தோட ஒரு 2 வீலர் ரொம்ப வேகமாக வந்துச்சு. முருகேசனோட டிவிஎஸ் 15 முன் சக்கரத்தில் வேகமாக இடித்தது.